இந்த வீட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஆள பார்த்து எப்பவுமே ரொம்ப குறைச்சு எடை போடக்கூடாது. இந்த வார்த்தைய நம்ம கண்டிப்பா எல்லாருமே சொல்லியிருப்போம். அதுக்கு 100க்கு 100 இந்த வீடு ரொம்ப பொருந்துங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, வீட்டோட எலிவேஷனுக்கோ, வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குக்கோ, எக்ஸ்டைல் ஒர்க்குக்கோ சம்மந்தமே இல்லாம ரொம்ப வீட்ட எவ்வளோக்கு அழகா ரெடி பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு கட்டுறோம். எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம செலவு கம்மி பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு செலவு ரொம்ப கம்மி பண்ணி தான் விற்க பார்ப்பாங்க. ஆனா இவங்க செலவும் ரொம்ப கம்மி பண்ணி, வீட்டையும் ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீட்ட பத்தி நம்ம பேசினா பேசிட்டே போலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. மொதல் விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடு நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆனாலும், பக்கத்திலேயே நமக்கு 3 வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க. ஒரே பேட்டர்ன்ல, ஒரே லேண்ட் ஏரியால, அதுவும் ஒரே பிரைஸ்ல 3 வீடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, மொத்த லேண்ட் ஏரியா கட்டியிருக்கு 2.6 சென்ட்ல. பில்டிங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1060 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிஹெச்கே விட டவுன் ஃபுல்லா நம்மளுக்கு சூப்பரா கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டிசைனிங் ஒர்க் பண்ணி, அதுக்கு மேட்சிங்கா லைட் அண்ட் டார்க் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேற்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்சிங்கா கேட்டுக்கும் ஒரே பேட்டர்ன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, அதுல சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல்ல நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள கம்ஃபர்டபுளா ஒரு கார் நிறுத்துறவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற போர்ட்டிகோ ஏரியா. அளவு 18க்கு 9. இந்த போர்ட்டிகோ ஏரியால ரைட் சைட் வால் ஃபுல்லா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிருக்காங்க. மேல சீலிங்ல ரிட்டன் போர்ட் யூஸ் பண்ணி அழகா சூப்பரா ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்டோட செம்ம ரெடி பண்ணிருக்காங்க. டோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவரிட்டி பார்க்கிங் ஃபிட் பண்ணி, போர்ட்டிகோ ஏரியால வீட்டோட போர்வெலே வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்காக பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள போற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு சின்னதா ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல நமக்கு சூப்பரா ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதுல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல சீலிங்ல டைமண்ட் ஷேப்ல சின்னதா நமக்கு ஒரு ஃபால் சீலிங் பண்ணி சென்டர்ல மட்டும் நமக்கு ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வெல்கம் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு திரும்பினா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவை எவ்வளோக்கு நம்ம ரொம்ப அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க சூப்பரா லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னர்ல மல்டிமீடியா டிவி யூனிட் சூப்பரா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் நம்மளுக்கு சூப்பரா வால்பேப்பர்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. ரைட் சைட் வால் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா வால்ல நம்மளுக்கு சூப்பரா டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா புதுமையா இருக்குங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய ஸ்ட்ரிப் லைட்ல மாட்டி ஸ்பாட் லைட்டோட மல்டி கலர்ஸ் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியோட ஆல் சீலிங் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பூஜை ரூம் ரெடிமேடா நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் ஃபுல்லா நம்மளுக்கு ரெடிமேடா நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மூலையில அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 6. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் ஆரம்பிச்சு கிச்சன் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாட் டைப்பில் நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட், கேப் யூனிட், கேப் யூனிட் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டைல்ஸ் தாங்க. லீஃப் டிசைன் கேட்ச் பண்ணி மொத்த வாலுக்கும் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் நம்மளுக்கு சின்னதாக ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு கூட பெட்ரூமை ரொம்ப அழகாக ரெடி பண்ண முடியுமா? ஆமாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலேயே போய் ஒன் சைட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் எல் ஷேப்பில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே கீழே வந்து நம்ம பெட் காட் போட்டோம்னா அப்படியே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணிக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஃபால்ஸ் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு எல்லாமே ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்து ஃபால்ஸ் சீலிங்காக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்டாப் ஃபுல்லாக நமக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோப், ஷாம்பு எல்லாமே வைக்கிற மாதிரி ராட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடன் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே லேப்ட் எல்லாமே கவர் பண்ணி அதிலும் நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கும் வெளியே வந்தோம்னா மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேபிள் எல்லாமே க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. டோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட் அண்ட் டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கஸ் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்தோம்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துவைக்கற்கள் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இடிகரை போகிற வழியில் எந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 51 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.